இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெஸர் சேனலில் திரும்ப உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, என்ன இன்றைக்கி வரப்போகுது, என்ன எதுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டேரெக்டாக இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போய்டும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவானா. சரி, இன்றைக்கி 21/12/2024 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா, அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். காருண்யா ட்ரா நம்பர் 684. ஓகே, சரி. இப்போ டேரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போய்டுவோம் நண்பர்களே. ஓகேங்களா, டைம் வேஸ்ட் பண்ணோன்னா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1110க்கு 4969 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. ஓகேவா, சரி. இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் வரப்போகுது, என்ன ஒரு முக்கியமான போர்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49/69 நம்மளுக்கு 9 அப்படி சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் ஆகுது. பெண்டிங் நம்பரில் நம்மளுக்கு சொன்ன நம்பர் நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் இன்னும் இறங்கலை. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, 969 ஓகே. எப்படி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வரப்போகுதுன்னு பார்த்துருவோம். 966 இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 966 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா, அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8 6க்கு 1 6க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பவரில் என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 9 அப்படின்னா 6க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு 2 அப்படின்னு ஒரு செட்டு வருது. ஓகேங்களா, அது என்னென்னு எழுதியிருக்கேன், நான் கடைசியில் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக 969, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 989 அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, 989 969 இதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது 612 600, அதாவது 989 அப்படிங்கும்போது 8க்கு 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து ரிசல்ட்டில் பி போர்டில் வந்து 6, பி போர்டில் இந்த இடத்துல 6 அப்படிங்கும்போது இந்த 6க்கு இங்கே 8க்கு 1 அப்படின்னா 6க்கு என்ன அப்படின்னா அப்படின்னு இந்த இடத்துல கணக்கு நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 692 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9க்கு 2, 7க்கு 0னா 6க்கு 9, 9க்கு 4. ஓகேங்களா, 294. இன்றைக்கி 3 செட்டு தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வந்து நிறைய எடுக்கலை. அதே மாதிரி 969 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 989 இருக்குது. இது மாதிரி எடுக்கும்போது தான் அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே 9998 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று வந்து 969 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட். அப்போ 9, அப்போ வந்து 9க்கு 7, 8க்கு 8ன்னா 6க்கு 6, 9க்கு 2. ஓகேங்களா, சரி. இப்போ நான் மொத்தமே 4 செட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானது போர்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதே நம்ம தனியாகவே சொல்லிவிடுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்த கவனிச்சுக்கும். 4969
5929 இது ரெண்டே ஒரு தடவை கவனிச்சுக்கோ. ஓகேங்களா? சரி, எப்படின்னா இந்த 4969 இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு ரிசல்ட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்த இந்த ரிசல்ட், இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 4969க்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 654969 இங்கே 5929 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4Dயில் அப்படின்னு சொல்லும்போது 5க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 5, அதே மாதிரி 9க்கு 3, 2க்கு 0 அப்படின்னா நான் வந்து பவரில் ஒரு சின்ன உதாரணத்துக்கு 5969 அப்போ 4969 இதில் வந்து அந்த பி போர்டில் இருக்க அந்த இதுதான் வித்தியாசம். நம்மளுக்கு பி போர்டில் இருக்க அந்த 2 தான் வித்தியாசம், இங்கே 6 அப்படிங்கிறது வித்தியாசம். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 6 3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6க்கு என்ன வரும் அப்படிங்கிறதான் இப்போ எடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தா நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் மொத்தமாகவே நம்மளுக்கு என்ன எடுக்க போகிறோம் ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஏபிசியில் வந்து நான் எடுத்து கொடுக்குற நம்பர் 812 692 294 762 இவ்வளோ தான். உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க 892 692 294 762 இது ரெண்டு நோட் பண்ணிங்க. ஓகே, இதுதான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்க கணக்கு. சரியா? இப்போ போர்டில் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி முக்கியமாக வரக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 2 3 ஸ்ட்ராங்கு, பி போர்டில் 9 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, சி போர்டில் 2 ஸ்ட்ராங், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. ஆல் போர்டில் என்ன? ஆல் போர்டில் கண்டிப்பாக 2 வருது, வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 2ம் 9ம் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் கசன்னு நிறைய செட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எது முக்கியமோ அது மட்டும் தான் நான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். 4969 ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த சார்ட்டில் எங்கேயாச்சும் கிளாஸ் ஆகிருக்கா, 4969ங்கிற மாதிரி சிமிலியராக எங்கேயாச்சும் வந்திருக்கா, ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு இந்த நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு இதுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி எங்கேயாச்சும் ரிசல்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத தான் நான் ஜஸ்ட் ஒரு தடவை உங்கள்கிட்ட 7689 4969 ஓகே. அப்போ இந்த இடத்த ஒரு நிமிஷம் கவனிப்போம், இருங்க வரேன். இந்த பாக்ஸை கவனிப்போம். ஓகேவா? இந்த இடத்த டார்கெட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துக்கும் அதுக்கு வந்து ரிசல்ட் இந்த இடத்துக்கும் டார்கெட் பண்ணிக்குவோம். ஓகே, 4969 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4969 6 1 49 4 4969 6191 6191 4969 ஓகே. அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்து இதில் 4Dயில் ஒரு 2 செட்டு கணக்கில் வருது. அது என்னென்ன 4D சேனலை நான் தனியாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்றேன். சிம்பிளாகவே உங்களுக்கு நான் தனியாகவே அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், நோ ப்ராப்ளம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கேயாச்சும் சிமிலராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது தான் வருது. உங்கள் கணக்கில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி உண்டு. நான் இதையே ஏபிஏசிபிசி நான் இப்போ ஏபிஏசிபிசிலாம் ப்ளே பண்ணணுன்னா இப்போ நீ மட்டும் இதை மட்டும் சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இதை அப்படியே ஏபிஏசிபிசியை பிரிச்சுங்க. எப்படி ஏபிஏசிபிசியை பிரிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி கொடுத்தது 812 692னா இதை இப்படியே இந்த 81 ஏபி 69 ஏபி பிசியில் 12 பிசியில் 92 இப்படி தான் ப்ளே பண்ணுவதை தவிர எல்லாத்தையும் போட்டு உல்ட்டா புல்ட்டா அடிச்சிங்கன்னா ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. எது கொடுத்தனோ அது ஏபிசி அப்படின்னு கொடுத்ததில் அதை அப்படியே எடுத்து போட்டுங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்கிட்ட கேட்குறாங்க, நண்பா இது மாதிரி ஏபிஏசிபிசின்னு போட்டால் நிறையா போகுது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நிறையா அதுவும் வதன்னு அடித்து தான் ஊற்றிட்டாங்க. சரிங்களா? இதையும் நான் வந்து அவசியம் சொல்லிடுறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட நான் உங்களெலாம் சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
நம்ம கொடுத்த தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இதுதான் நான் கொடுத்த கணிப்பு நண்பர்களே, வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த 4969க்கு நம்மளுக்கு என்ன வரப்போகுது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்து கொடுத்த கணிப்பு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கணக்கு. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் நன்றி. வணக்கம்.